ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் பார்ட் 1, அதாவது ஃபஸ்ட்டு 100 கேள்விகளுக்கான ஆன்சர் போட்டிருக்கோம். பார்க்காதவோ பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2, அடுத்த 100 கேள்விகளுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா நட்பு. ஆப்ஷன் ஏ, நட்பு. அதான் சரியான விடை. அடுத்ததான், சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பதற்கு கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னா அனைத்துமே சரியானது. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் அப்படின்னு கூற சிறப்பு பெற்றிருக்கு. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றிருக்கு. இனம், சாதி, சமயம், வகுப்பு என்ப எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் அப்போ அனைத்துமே சரியானது. அடுத்ததான், பின்வரும் நூற்றில் தவறான பொருத்தம் என்னன்னு கேட்குறாங்க. 3, 4 தவறு. அப்போ 1, 2 சரி. என்னன்னா, அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர். பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டினார். அப்போ சென்னை. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து, 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் WPA சவுந்தரபாண்டியன். அடுத்ததா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி. ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை. பின்வருவனவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். ஆப்ஷன்ஸ் பி சரியானது. அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை, எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 1, 3 மட்டும்தான் சரி. 1 என்னன்னா, இவர் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் தம்மை இணைத்துக் கொண்டார். இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்ததான், பொறுத்துக. பின்வருவற்றை பொறுத்துக. ஈவேரா பெரியார் குடியரசு பத்திரிகை. டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக இருந்திருக்காரு. மெட்ராஸ் மகாஜன சபா வீரராகவாச்சாரி. பாரதியார் புதுச்சேரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான விடை. அடுத்ததான், திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்தது திருக்குறள். அதனால உலக பொதுமறை அழைக்கப்படுது. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். ஆப்ஷன் சி கண்ணதாசன். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னா மேற்கண்ட அனைத்துமே. பிற உயிர்கள் பண்ணும் துன்பத்தை தம் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல். சிறிய தீமை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். அப்போ அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி சரியான விடை. டேஸ் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழி தான் நல்லாதாகிவிடும் அப்படின்னா நெடுங்கடல். ஆப்ஷன் சி தான் சரியானது, நெடுங்கடல். அடுத்ததான், இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. அப்போ எண்ணும் எழுத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா திருவள்ளுவர் கண்ணுக்கு ஒப்பா எதை கூறுறாரு அப்படின்னா எண்ணையும் எழுத்தையும் ஒப்பிடுறாரு. அடுத்ததான், பின்வரும் விஷயம் இது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2, 3 தவறு. அப்போ உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 சரி. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14 சரி. அப்போ 1, 4 சரி, 2, 3 மட்டும் தவறு. இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னா தாமரை மலருக்கு ஒப்புமை செய்கிறார். அப்போ பி தாமரை தான் சரியானது. வரதரில்ல நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. மருதநில நந்தா விளக்கம்னா பள்ளு. ஆப்ஷன் பி சரியானது. யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் அப்படின்னு யாருடைய கூற்று அப்படின்னு சொல்றாங்கன்னா முடத்தாம கண்ணியார் அவரோடது. அப்போ ஆப்ஷன் பி முடத்தாம கண்ணியார் சரியானது. நெஞ்சற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. நெஞ்சற்றுப்படை முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி சரி. அரைக்கும்படி தொல்லியல் ஆய்வில் கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது என்னன்னு கேட்குறாங்க. 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறாம். என்னன்னா அரைக்கும்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அது மட்டும் தவறு. இது ஒரு சோழர்களின் துறைமுகம் சரி. இத்துறைமுகம் ரோம் நாட்டின் வாணிப உறவு கொண்டிருந்தது சரி. அரைக்கும்படி துறைமுகம் காவிரி பூப்பட்டம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்கள் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது சரி. அப்போ 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. கண்ணகிக்கு டேசில் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா செங்குட்டனால் கோவில் கட்டப்பட்டது கண்ணகிக்கு. உத்தரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பை என்னன்னா அனைத்துமே சரி. கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். அப்போ அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி சரியான விடை.
அடுத்ததான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னா 1, 3 சரி. என்னன்னா இந்த திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது சரி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது சரி. இந்த திட்டம் நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் முதல் முறையாகும். அப்போ 1, 3 சரி. அடுத்ததான் தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 17. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை 17. அடுத்ததான் பொறுத்துக, சரியானதை பொறுத்துக. பாக்சைட் சேர்வராயன் மலை, ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து கீழ்கணவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 1, 3 சரி. 1, 3 சரி. 2, 4 தவறு. 1 என்னன்னா எய்ம்ஸ் AIIMS அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம். 3 NIP CCD தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம். 1, 3 சரி. 2, 4 தவறானது. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான விடை. அடுத்து TICL டைசல் இதனோடு தொடர்புடையது அப்படின்னா என்னன்னா 4 உயிரி பூங்காவுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து பின்வருவனவற்றை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1 தான் சரி. 3 தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம், இந்தியாவில் தயார் செய்க, தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம், வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு. 3, 2, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான விடை. தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க அப்படின்னா ஆப்ஷன் பி நம்மை காக்கும் 48 திட்டம். 2021 நம்மை காக்கும் 48 திட்டம். ஆப்ஷன் பி சரியானது. கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என்று நிர்ணயமானது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அப்படின்னா 86வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் பி சரியானது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் OBC பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் சி என்னன்னா 1, 2 சரியானது. அதிகாரம் எண் 15ல் 4, அதிகாரம் எண் 16ல் 4. அப்போ 1, 2 சரி. 3, 4 தவறு. அடுத்ததான் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற எத்தனை நாட்களுக்கு மட்டும் உதவுகிறது அப்படின்னா 60 நாட்களுக்கு உதவுகிறது. ஆப்ஷன் சி சரியானது. 60 நாட்களுக்கு உதவுது. டேஸ் வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு 1000 மாதமாக வழங்கப்படுது அப்படின்னா 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்க. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் ஈவே ராமசாமி அவங்க. ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2018. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2018. அடுத்ததான் பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் சேர்மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் தனித்தனியே இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கல் செய்ய முடிவு செய்தார். அதனால் இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போ AR இரண்டுமே சரி. சரியான விளக்கம். அடுத்ததான் மின்மாற்றியின் தத்துவமானது பரிமாற்று மின்தூண்டல். ஆப்ஷன் பி தான் சரியானது. சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்ன அப்படின்னா 4 மட்டும் சரி. என்னன்னா சுழியாகும் அதுதான் சரியானது. பொதுவாக கருத்தியலில் இருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா துப்பறியும் கற்றல். ஆப்ஷன் பி துப்பறியும் கற்றல். கருத்தியல் கற்றல் டேஸ் வலியுறுத்துகிறது அப்படின்னா 1, 3, 4 என்னன்னா 1 பல்வேறு துறைகளுக்கிடையே இணைப்பினை வலியுறுத்துகிறது. அறிவினை புது சூழலில் பயன்படுத்தலை வலியுறுத்துகிறது. முக்கிய கோட்பாடுகளின் ஒருங்கிணைந்த பண்பாட்டினை வலியுறுத்துகிறது. அப்போ 1, 3, 4 சரி. அஞ்ஞானவாதம் என்பது என்ன அப்படின்னா எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. ஆப்ஷன் டி தான் சரி. எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுது அப்படின்னா 2, 2, 3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். 2, 2, 3 ட்ரைமெத்தில் பியூட்டேன் தான் சரியானது. கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் என்ன அப்படின்னா HClO3.
HClO3 ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்துதான் ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சிக்கு குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னா ஆப்ஷன் சி 3.1 2.4. 3 வறுமையின்மை, பசியின்மை, நல்வாழ்வு, தரமான கல்வி. அதான் சரியான வரிசை. பின்வருவனவற்றை பொறுத்து SLP அப்படின்னா புள்ளி விவர மொழி செயலாக்கம். புள்ளி விவர மொழி செயலாக்கம். GAI அப்படின்னா உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு. TL அப்படின்னா ஆழ்ந்த கற்றல். NCAI அப்படின்னா ஏஐயின் தேசிய மையம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பொறுத்துக. டாக்டர் அம்பேத்கர் விருது பே. சண்முகம் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. தந்தை பெரியார் விருது சூபா வீரபாண்டியன். காமராஜர் விருது உ. பலராமன். தமிழ் தென்றல் திருவிக்கா விருது எஸ். ஜெயசீலா ஸ்டீஃபன் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியானது. காந்திஜி தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அனில் தார்கர். அனில் தார்கர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் பி சரி. அடுத்தா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புயல் அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. அப்போ பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள். இதில் என்னன்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கூற்று மட்டும்தான் சரி. 2023 டிசம்பரில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை ஸ்பாட்ஃபீல்டு பெலிகன். ஸ்பாட்ஃபீல்டு பெலிகன் தான் சரியானது. கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய். ஒன்று மட்டும் தான் சரியானது. செவ்வாய் மங்கல்யான். அது மட்டும்தான் சரியானது. ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ என்னன்னா ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல், சூரிய ஆற்றல், நீர் சூடாக்குதல். 1, 3 மட்டும்தான் சரி. 2, 4 தவறானது. நீர்நிலைகளில் அபரிமிதமான அதாவது அல்கை பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் யூட்ரோபிகேஷன் மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ. டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். டஃப்லா பழங்குடியினர் அருணாச்சல பிரதேசம். ஓகே. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1872 வரும். ஆனால் அதில் சரியான விடை இறுதி செய்யப்படலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதுடன் தொடர்புடையது அப்படின்னா பால் உற்பத்தி. வெள்ள நடவடிக்கை பால் உற்பத்தி. ஓகே. அடுத்ததான் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசியல் டேஸ் ராஜவம்சத்தை தேர்ந்தவர் அப்படின்னா துளுவ ராஜவம்சத்தை தேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் சங்கம சாலவ துளுவ ஆரவிட சொல்லுவாங்க. அதில் துளு வம்சத்தை சேர்ந்தவர். சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம் காலடி கேரளா. ஆப்ஷன் ஏ. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னா 1, 3 சரி. 1 வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை. ரிக்வேதம், காயத்ரி பத்ரம். 1, 3 சரி. 2, 4 தவறு. இது எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பின்வருவற்றில் காலவரிசைப்படி முறைப்படுத்துக. இதுவும் சரியான விடை இன்னும் கொடுக்கல. அடுத்து பொறுத்துக. ஜிசியா வரி அதை ஒழித்தல் என்னன்னா கிபி 1864. புனித பயண வரியை ஒழித்தல் 1563. போர்க்கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல் 1562. பைரம் கான் வீழ்ச்சி 1560. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான விடை. பின்வருவற்றை பொறுத்துக. பாலியர்கோட்டை மான்சிங் தோமர். ஷாஜஹானாபாத் ஷாஜஹான். ஜும்மா மசூதி பாபர். பிராணகுயிலா அப்படின்றது ஷெர்ஷா சூரி. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான விடை. டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது அப்படின்னா பளபளப்பான மண்பாண்டம். பின்வருவற்றில் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று கேட்குறாங்க. ஆப்ஷன் சி மட்டும் தான் தவறு. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டது சரி. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன அதுவும் சரி. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டன சரி. அப்போ எது தவறு அப்படின்னா சி அது மட்டும்தான் தவறு. அடுத்த நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியானது. அரசமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். அது மட்டும் தான் நீதி புனராய்வு அதிகாரம். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான விடை. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான எண்ணை கேட்குறாங்க. அப்போ 2, 4 மட்டும் தான் தவறு. அப்போ 1, 3 சரி. ஐசிடி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சரி. ஐசிடி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். சிஐஎஸ் அப்படின்றது வழக்கு தகவல் மென்பொருள். 1, 3 சரி. 2, 4 தவறு. ஆப்ஷன்
சி தான் அதுக்கான சரியான விடை. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பங்களிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னா மாண்டேக செம்ஸ்ஃபோர்ட் 1919. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான விடை. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக அப்படின்னா 1. ஆப்ஷன் சி தான் சரியானது. 1 மட்டும் 189. அது மட்டும்தான் தவறான சட்ட உறுப்பு. மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானது கேட்குறாங்க. 1, 2 சரி. மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் ஆர்டிகல் 169. 2 என்னன்னா மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் உறுப்பு 172. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கூற்று: நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. காரணம்: நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற இந்திய தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு சலுகையும் விலக்களிப்பையும் கொண்டுள்ளார். இதுக்கு சரியான விடை என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் ஒரு உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 39A. ஆப்ஷன் பி தான் சரியானது. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியங்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 2, 3 சரி, 2, 4 மட்டும் தான் சரி. 2 என்னன்னா ஆழ்கடத்தலை தடுத்தல், 4 தொழிற்சாலைகளை குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். அது மட்டும்தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான விடை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. முகவரை திருத்தப்படலாம். முகவரியில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. இது 3 மட்டும்தான் சரி. முகவரியை அதிகாரத்தின் மூலம் ஆதாரம் ஆகும். அது தவறு. அப்போ 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கிடையே நிறுவன நிதியிலான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு செயல்படுத்தப்படுது என்ன அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஆப்ஷன் சி சரியானது. ஜனனி சுரக்ஷா யோஜனா. அடுத்து பொறுத்துக. பின்வருவற்றை பொறுத்துக. PME வித்யா அப்படின்றது டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறை கல்வி அணுகுதல். PM போஷான் சக்தி நிர்மான் பள்ளியில் கூடுதல் ஊட்டச்சத்தை வழங்குதல். வித்யாஞ்சலி 2.0 அப்படின்றது தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு சொத்துக்கள், பொருட்கள், உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது. சக்ஃபல் அப்படின்றது சோதனை அடிப்படை கருத்துக்கள், பயன்பாடு சார்ந்த கேள்விகள், உயர்வரிசை சிந்தனை. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான விடை. பின்வரும் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவற்றை குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டவை எது அப்படின்னா கிசான் ட்ரோன்கள். கிசான் ட்ரோன்கள். ஆப்ஷன் டி சரியானது. கிசான் ட்ரோன்கள். கிசான் ரத் என்ற செயலி எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா 2 மட்டும். வேளாண் பொருட்கள் போக்குவரத்துக்காக. வேளாண் பொருட்கள் போக்குவரத்துக்காக கிசான் செயலி. கிசான் ரத் அப்படின்ற ஒரு செயலி. அடுத்தா GST பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரி. என்னன்னா விற்பனை முறையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது. 2 மத்திய மாநில GST உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது. 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் சரியானது. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு பண அளிப்பு அதிகரிப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பண அளிப்பு அதிகரிப்பு. நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவை என்னன்னா 1, 2 சரியானது. ஆப்ஷன் சி கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, பள்ளிக்கல்வி தர குறியீடு. 1, 2 சரி. தண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோட்டு அளவு கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 40% கிராமம், 50% நகரம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 1933ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் ரவுமத் அலி. ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்ததான் இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கையை அப்போதில் இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை வலியுறுத்தியது. முஸ்லிம்களுக்கு ஒரு பிராந்திய அடையாளத்தையும் வகுப்பாத வாக்காளர்களையும் வழங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நுட்பமான முறையில் இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம் பங்கேற்பின் சாத்தியத்தை முறியடிக்க முயற்சியது. இது எந்த நிகழ்வு அப்படின்னா வங்காள பிரிவினை. ஆப்ஷன் ஏ வங்காள பிரிவினை அப்போ நடந்தது. அடுத்து காரணம் மற்றும் கூற்று. 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். காரணம் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். அப்போ ஏ சரி, ஆர் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின். பின்வருவற்றில் மகாத்மா காந்தி பற்றி சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னா காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி. வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார். அது சரி. 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான விடை. 3, 4 தவறு.
அடுத்து சரியாக பொருந்துள்ளதை தேர்வு செய்க. 1, 2, 4 சரியாக பொருந்திருக்கு. 1 என்னன்னா ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள் அவங்களுடைய நூல். 2 சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்ரன், அது சரி. அடுத்து 4 என்னன்னா வஉசி மெய்யறிவு, அதுவும் சரி. அப்போ 1, 2, 4 சரி, 3 மற்றும் தவறு. 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார். இது யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஜெனரல் ஹியூ ரோஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியானது. 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னா 1, 3 மட்டும்தான் உண்மையா? ஆப்ஷன் சி. ஏன்னா கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகி விட்டார். 3 கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். 1, 3 சரி, 2, 4 தவறு. அடுத்து கடைசி கொஸ்டின், ஆப்ஷன் சி தான் சரியானது. என்னன்னா நூலாசிரியர் படைப்புகள். பக்கிம் சந்திரா தேவி சௌதாராணி, தீன்பந்து மித்ரா நீல் தர்பன், பிரேம்சந்த் அப்படின்றவங்க வந்து சத்ரஞ்ச் கே கிலாரி அப்படின்றது. ஓகே, இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ.